அந்தர்யாமித்துவமாக இருக்கின்ற அந்த அந்தர்யாமி நிலையை குறிப்பிட்டிருக்கிறாள் இந்த பாசுரத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைந்து நின்று அவன் நமக்குள்ளேயே உரைபவனாக இருக்கிறான். கடவுள்னு சொன்னா நமக்கு உள்ளேயும் இருக்கிறான், வெளியேயும் இருக்கிறான். சில சம்பிரதாயத்தில் ஆண்டவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டா ஆகாசத்தை பார்ப்பார்கள். எப்படி? அங்க இருக்கான், ஆகாசத்தை எல்லாம் தாண்டி வெளியில இருக்கான்பா, அவன் வந்து அங்க இருந்து ஆட்சி பண்றான், நாம எல்லாம் வந்து அற்ப ஜீவன்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நாம எல்லாம் அவனுடைய நிலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஆனா நம்ம அப்படி சொல்லல. அவன் ஆகாயத்தை எல்லாம் தாண்டி, வெளியே அண்டகடாகமெல்லாம் தாண்டி, அந்த மூல பிரகிருதி எல்லாம் தாண்டி, பிரஜா நதி என்ற அந்த நதியை எல்லாம் தாண்டி பரந்தாமத்திலே இருக்கிறார் அவர் சொல்லி அந்த பரத்துவத்தை நாம் சொல்லுவோம். அவன் வெளியே, அது கட வெளி. என்ன உள்ளன்னா எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளேயும் அவன் உரைகிறான். அதை உள்ளேயும் உரைகிறான், வெளியேயும் உரைகிறான். ரெண்டையும் ஒத்துக்கொள்ளும் சம்பிரதாயம் நம்முடைய சனாதன தர்மம். சரிதானே? அப்படி இருக்கும்போது இந்த பாசுரத்திலே உள்ளே இருக்கின்ற அந்தர்யாமித்துவத்தை விளக்கும் விதமாக இந்த ஆழிமலை கண்ணா பாசுரம் அமைந்திருக்கிறது முன்னோர்களுடைய திருவாக்கு இதெல்லாமே.